கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ நின்னு சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா அந்த சைடு பவித்ரா வரும்போது, சிகரெட்ட தூக்கி போட்டுட்டு, ஏதோ ஒரு இலைய போட்டு வாயில மெல்ல ஆரம்பிச்சுருவாங்க. "என்ன பண்ற கார்த்தி?" அப்படின்னு சொல்லிட்டு பவி கேட்கும்போது, அந்த சிகரெட் குடிச்சத மறைக்கிறதுக்காக அவ்வளோ பொய் சொல்லுவாரு. உடனே வந்து பார்த்தேன் அப்படின்னா, "எதுவா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மறைக்கக்கூடாது. உண்மையா இருக்கணும். நீ தப்பே செஞ்சாலும் அது என்ட்ட நீ சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அட்வைஸ் பண்ணி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து அவங்க 2 பேருமே சமாதானம் ஆயிருவாங்க. இத பார்த்த கண்மணி பார்த்தீங்க அப்படின்னா, அன்புகிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். நான் அப்படி உங்கள்ட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்காவது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், அன்புக்கு வந்து ஐய்யய்யோ! நம்மளும் வெண்ணிலாவ லவ் பண்ணியிருக்கோமே! அந்த விஷயத்த கண்மணி கிட்டேருந்து மறைக்கிறோமே! இது எப்படி கண்மணி கிட்ட நம்ம சொல்லாம இருக்கோம்? அவளுக்கே தெரியறதுக்குள்ள நம்பளா சொல்லிரணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி அன்பு வந்து நெனைக்கிறாரு. அதனால ஆஃபீஸ்க்கு போயிட்டு நேர்ல சொல்ல முடியல கண்மணி. அதனால நான் வீடியோல சொல்றேன்னு சொல்லிட்டு, ஃபோன் எடுத்து வீடியோவா பேசுறாரு. அப்ப வந்து வீடியோ பேசிட்டு இருக்கும்போதே பாதியிலே பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து பாட்டி வந்து உள்ள வந்துருவாங்க. அன்பு வந்து ஷாக் ஆயி திடுக்குன்னு ஃபோன கீழ போட்டுருவாரு. "ஏன் அன்பு ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? என்னாச்சுன்னு?" கேட்கும்போது, "இல்ல ஒரு வீடியோ கால் பேசிட்டு டக்குன்னு நீங்க வந்துட்டீங்கன்னு" சொல்லிட்டு அன்பு சொல்லுவாரு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டியும் அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த விஷயத்த பேசிட்டு போயிருவாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து எப்படி வந்து அன்பு கண்மணி கிட்ட சொல்லப் போறாரு? கண்மணி இந்த விஷயத்த எப்படி தாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.